ஹலோ மக்களே, வணக்கம். டுடே எங்கள் வீட்டில் எக் ரைஸ்க்கான ரெசிபி இப்போ நான் சொல்கிறேன். டக்குன்னு நம்ம பிரியாணி சாப்பிட்ற கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பிரியாணி சாப்பிடணும். இந்த எக் ரைஸே பிரியாணி டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பட்டை லவங்கம் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கும். அந்த கண்ணாடி பக்கம் வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வந்ததுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதில் தக்காளி தான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது கொஞ்சம் புதினா, மல்லி, கருவேப்பிலை. இதை தக்காளி வந்து அந்த தொக்கு மாதிரி அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த புதினா, மல்லி இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோல, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கினா தான் டேஸ்டி கிடைக்கும். நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். அதோட அரோமா செம்ம ஃபேவரட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இதுக்கு எங்கள் வீட்டுக்கு தேவையானதுக்கு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஏற்கனவே உடச்சி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன கெட்டுப்போன முட்டை என்னென்னு செக் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் தக்காளிலேயும் முட்டைக்கும் தேவையான உப்பு போட்டேன். சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உதிரியாக வரணும். எக் நல்லா ஃப்ரை ஆகி உதிரியாக வரணும். அது வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. நான் இப்போ சக்தி மசாலா வச்சுருக்கேன். அதோட பிரியாணி மசாலா தான் சேர்க்கேன். உங்கள் வீட்டில் எதுனாலும் ஓகே. பிரியாணி மசாலா, அப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள். வேறு எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஏற்கனவே பிரியாணி மசாலா காரம் இருக்கும். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு சேர்த்துக்குங்க. நல்லா அதோட ஸ்மெல் போகிறதுலேயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சூடான சாதத்தை ஆற வச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்குள் சேம் டேஸ்ட்டும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.